இந்த வீடியோவில் செலேனியம் பைத்தன் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் ஆகி அதுக்கு பிறகு அந்த கூகுள் குரோமில் சர்ச் பாரில் வந்து ஆட்டோமேஷன் அப்படியே தான் சர்ச் பண்ணுறது சம்மந்தமாக எவ்வாறு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அதுக்கு வந்து நாங்கள் எப்படி கோட் எழுதுறது என்பதை பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரம் செலேனியம் இம்போர்ட் வெப் டிரைவர் அண்டு வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட பிசியில் வந்து எங்கே வந்து வெப் டிரைவர் வந்து சேவ் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கான பாத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு டிரைவர் டாட் மேக்ஸிமைஸ் த விண்டோ வந்து நாங்கள் நாங்கள் வந்து அதில் வந்து கொடுக்குறோம் வந்து எங்களோட விண்டோ கூகுள் குரோம் அந்த பேஜ் வந்து மேக்ஸிமைஸ் ஆகிறதுக்கு கொடுக்குறோம். அதுக்கு பிறகு டிரைவர் டாட் கெட்டுன்ட்டு எந்த யூஆர்எல்ல போய் சர்ச் பண்ணணுமோ டிரைவர் டாட் கெட்டுன்றதுக்கு வந்து நாங்கள் அந்த யூஆர்எல்லை கொடுக்குறோம். அதுக்கு பிறகு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடின்ட்டு நாங்கள் இந்த சர்ச் பார்ன்ற அந்த அதை வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடின்ட்டு அதுக்குரிய ஐடியை வந்து கொடுக்குறோம். அந்த சர்ச் பாருக்குரிய ஐடியை கொடுக்குறோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடின்ட்டு அதுக்குள்ளே போய் நாங்கள் கூகுள் குரோமியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்து எந்த கூகுள் குரோமியில் வந்து நாங்கள் வந்து சர்ச் பண்ணுறதுக்குரிய இன்ஸ்பெக்ட் அதை கிளிக் பண்ணி அந்த சர்ச் பாருக்குரிய ஐடியை வந்து நாங்கள் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதில் ஐடின்ட்டு என்னென்னு சேவ் பண்ணி வச்சுருக்கணுமோ அந்த ஐடியை கொண்டு போய் கொடுக்குறோம். அங்கே வந்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை நேம் பயன்படுத்தி தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். அதில் நேமை பயன்படுத்தி தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கணும். அப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை நேம்ன்ட்டு நாங்கள் வந்து அதுக்குரிய நேமான கியூன்ற அந்த சர்ச் பாரை ஃபைண்ட் பண்ணுவதற்குரிய அந்த சர்ச் பாருக்குரிய நேம் என்ன யூஸ் பண்ணி செய்திருக்கணுமோ அது அந்த கியூவை கொடுக்குறோம். அதுக்கு நாங்கள் இதை வந்து இந்த கோட்டை ரன் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து ஒரு எரர் ஒன்றும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த கோட் வந்து ரன் ஆகியிருக்கு. நாங்கள் இதுக்கு பிறகு சென்கி ஒன்றும் கொடுக்கல. அதால் வந்து அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை நேம்ன்ட்டு அந்த சர்ச் பாரை ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அதில் ஒரு கீவேர்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து டொட் போட்டுட்டு சென்கி என்று கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் என்னத்தை சென்ட் பண்ண போகிறோமோ என்னத்தை சர்ச் பண்ண போகிறோமோ அதில் கொடுக்குறோம். ஆட்டோமேஷன்ன்றதை சர்ச் பண்ணணும். அப்போ அதுக்குள்ளே வந்து சென்கி என்றுட்டு ஆட்டோமேஷன்ன்றதை கொடுக்குறோம். இதை ரன் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து கூகுள் குரோம் ஓப்பன் ஆகி மேக்ஸிமைஸ் ஆகி அதில் போய் சர்ச் பாரில் வந்து எங்களுக்கு ஆட்டோமேஷன்ன்றது ஓப்பன் ஆகும். ஆனால் வந்து நாங்கள் ஒரு ஆட்டோமேஷன்ன்றது டைப் பண்ணி வர மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு அதை கிளிக் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். அதில் வந்து ஆட்டோமேஷன்ன்றதை டைப் பண்ணினா பிறகு எங்களுக்கு வந்து என்ன நடக்கணுமெண்டா கீழே தரப்பட்ட ஒரு கூகுள் சர்ச் என்ற பட்டன் வந்து கிளிக் ஆகணும். அப்போ அதுக்குரிய ஐடியோ நேமை பயன்படுத்தி அதுக்குரிய ஃபைண்ட் எலிமெண்ட் அதை வந்து ஃபைண்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணுற மாதிரி நாங்கள் கொடுக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் வந்து என்னத்தை பயன்படுத்தி அதை பயன் பண்ணலாமோ நேமே அல்லது ஐடியை பயன்படுத்தி ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ அதில் கொடுக்கணும் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை நேம்ன்ட்டு அந்த கூகுள் சர்ச்ன்றதை ஃபைண்ட் பண்ணுறதுக்குரிய நேமை கொடுக்கணும். ஃபைண்ட் எலிமெண்ட் பை நேம்ன்ட்டு அந்த நேமை கொடுத்துட்டு டாட் கிளிக்ன்ட்டு கொடுத்துட்டு அந்த பிரேக்கெட்டுக்கு கொடுத்துட்டு ரன் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் ஆகி அதில் வந்து ஆட்டோமேஷன்ன்றது டைப் ஆகி சர்ச் என்ற பட்டன் வந்து ரன் ஆகும். இப்போ நாங்கள் இதில் வந்து நேமை பயன்படுத்தி ஃபைண்ட் பண்ணினாங்க. ஆனால் அந்த கூகுள் சர்ச்ன்றதை வந்து இதில் வந்து ஃபைண்ட் பண்ணல. அதால் வந்து எக்ஸ்பாத்தை பயன்படுத்தி ஃபைண்ட் பண்ண போகிறோம். அந்த கூகுள் சர்ச் என்ற பட்டனை வந்து நாங்கள் எக்ஸ்பாத்ன்றதை பயன்படுத்தி இப்போ எங்களுக்கு எரர் வந்திருக்கு. ஏன்னா இது ஃபைண்ட் பண்ண முடியல அந்த நேமை பயன்படுத்தி. அதனால் வந்து நாங்கள் இப்போ எக்ஸ்பாத்தை பயன்படுத்தி ஃபைண்ட் பண்ணினோம்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ்பாத்ன்று கொடுத்துட்டு அந்த கூகுள் சர்ச் என்ற பட்டன் வந்து கிளிக் ஆகணுமெண்டா அதுக்குரிய எக்ஸ்பாத்தை வந்து நாங்கள் கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அதில் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ரைட் கிளிக் பண்ணினோம்னா கொப்பி என்றது இருக்கும். அதில் வந்து ஃபுல் எக்ஸ்பாத்தையும் காப்பி பண்ணலாம். கொப்பி எக்ஸ்பாத்ன்றது இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ்பாத்ன்று கொடுத்துட்டு அந்த பிரேக்கெட்டுக்குள்ளே வந்து நாங்கள் அந்த எக்ஸ்பாத்தை வந்து கொடுத்துட்டு டாட் கிளிக்ன்ட்டு கொடுத்துட்டு இதை வந்து நாங்கள் ரன் பண்ணினமாக இருந்தால் எங்களுக்கு வந்து கூகுள் குரோம் ஓப்பன் ஆகி அதில் வந்து கூகுளில் போய் எங்களுக்கு ஆட்டோமேஷன்ன்றது சர்ச் ஆகி எங்களுக்கு சர்ச் வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்படித்தான் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து செய்கிறது. சர்ச் பண்ணுறதுக்குரிய ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இதுதான். மேலும்
இது வந்து இப்போ நாங்கள் driver.findElementByXpath கொடுத்து அந்த பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி இதில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து எங்களுக்கு எக்ஸ்பாத்தை பயன்படுத்தி ஃபைன் பண்ணி எங்களுக்கு வந்து கூகுள் குரோம் ஓப்பன் ஆகி அதில் வந்து கூகுள் சர்ச் அதில் வந்து ஆட்டோமேஷன்ன்றது டைப் ஆகி வந்து எங்களுக்கு சர்ச் ஆகி அவுட்புட் வந்து வருது. இப்படித்தான் வந்து நாங்கள் பைத்தன் செலேனியத்தை பயன்படுத்தி சர்ச் அதுக்குரிய ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து செய்கிறது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.